ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆதார் ஆப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பின் வந்து கேட்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த பின்னை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதில் சரியான பின்னை என்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் இந்த ஆப்பை அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி பின்னை ரீசெட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ நீங்க ஆதார் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க வந்து தப்பா என்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கரெக்ட் பின் சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து தவறான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களால லாகின் பண்ண முடியாது. இப்போ உங்களால பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ண முடியல, எனக்கு வந்து பாஸ்வேர்டே தெரியல அப்படின்ற பட்சத்துல இப்போ இதுல வந்து ஃபர்கட் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்கட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபர்கட் பின் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஃபர்கட் பின்னை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல ரீசெட் ஆப் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த ஆப்க்கான பின்னை மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. இந்த ஆப் வந்து ரீசெட் பண்ணணும். இப்படி ரீசெட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் ஆப்ல நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆயிடும், ரிமூவ் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டோட ப்ரொஃபைலா இருக்கட்டும் அல்லது நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டோட ப்ரொஃபைலை நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ப்ரொஃபைலும் டோட்டலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதனா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பாருங்க, இந்த ஆப்ல ஆதார் கார்டு ப்ரொஃபைல் தான் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து இது போல நீங்க வந்து ரீசெட் கொடுத்து நீங்க வந்து ரீசெட் பண்ணிடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நம்மளுடைய ஆதார் கார்டு ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா நம்ம வந்து ரீசெட் பண்றதா நமக்கான ஒரு வழி. உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரொஃபைல் எதுவுமே ரிமூவ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பழைய பாஸ்வேர்டை நீங்க வந்து ஞாபகம் பண்ணி நீங்க வந்து அந்த பாஸ்வேர்டு சரியா என்டர் பண்ணி நீங்க வந்து அன்லாக் பண்ணி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ரீசெட் ஆப்பை கொடுத்து ரீசெட் தான் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து கண்டிப்பா தெரியல, அதனால வந்து பாருங்க மறுபடியும் நான் இதுல இருக்கக்கூடிய ஃபர்கட் பின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்கட் பின்னை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த பாப்பப்ல இருக்கக்கூடிய ரீசெட் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசெட் ஆப்பை கிளிக் பண்ணும்போது ஆப் வந்து ரீசெட் ஆயிடும். இப்போ நான் வந்து இந்த ஆப் வந்து நான் திரும்ப ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஆப் வந்து நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க திரும்ப ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் ஆப் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி வந்து கேட்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுல வந்து என்டர் ஆதார் நம்பர் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஐ எம் ரெடி வித் மை ஆதார் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ப்ரொசீடர் கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீடர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் சிம் சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நீங்க இதுல ஏதாவது ஒரு சிம்மை செலக்ட் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இதுல நீங்க ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த சிம்மை நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அதனால ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய சிம்மை செலக்ட் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டோட லிங்க் பண்ண சிம் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வேற சிம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கான சிம் வந்து செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்ல சென்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல சென்ட் சொல்லிட்டு இருப்பாங்க, சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சென்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து பாருங்க வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ரெண்டுமே வெரிஃபை ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ கீழே பாட்டம்ல இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சர்க்கிள் வந்து வரும், ஃபேஸ் நாட் டிடெக்டட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து காமிங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஃபேஸை காமிக்கும் போது உங்களுடைய கண்ணு வந்து பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபைடு வந்து ஆயிடும். இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரை அகைன் கொடுத்து திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க ஃபேஸ் ஆதென்டிகேட்டட் சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க என்டர் யுவர் நியூ 6 டிஜிட் பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த பேஜ்ல தான் இப்போ நீங்க வந்து உங்களுக்கான புதிய பின் வந்து செட் பண்ணணும். நீங்க என்டர் பண்ணிட்டு திரும்ப கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதே பின்னை திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் யுவர் நியூ 6 டிஜிட் பின் அப்படின்ற இடத்துல நீங்க திரும்ப அந்த பின்னை என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து உங்களுடைய QR கோட் காமிக்கும். அந்த QR கோட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிஜிட்டல் ஆதார் கார்டு வந்து காமிக்கும். நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக்கே இதுல இருந்து கிளிக் பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து லாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மேல டாப்ல உங்களுக்கு வந்து ஆரோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி ஆட் அனதர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு. இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.